ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடி காசு சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ விஜயாவுக்காக பார்வதி டிவி எடுத்துகிட்டு வராங்கல்ல. அப்போ ரவி கேட்குறாரு, நீ ஷோரூம் வச்சுருக்க, ஆனால் உனக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு உனக்கு தோணலை அப்படின்னு கேட்டதும் எம்ஆர்பி ரேட்டில் தான் கொடுப்பேன்னதும் அதான் உனக்கு தோணலைல்ல, அம்மாவுக்கு தோணியிருக்கு பாரு அப்படின்னதும் அப்போ திரும்ப மனோஜ் ஆதங்கப்பட்டுக்கிறாரு, ஏன் கடையிலே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா அப்போ இது பழசு தான்டா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. என்னது பழசா, அப்போ இது புதுசு இல்லையான்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அப்போ உடனே விஜயாவும் பார்வதியும் அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிட்டு அப்புறம் சமாளிச்சுக்கிறாங்க. அப்புறம் இல்லை இல்லை, இது பார்வதிக்கு தெரிஞ்ச கடை, பழைய கடை, அதனால தான் அந்த கடையில் போய் நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லி சமாளிச்சுறாங்க. நான் பார்வதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நாங்கள் எனக்கு தெரிஞ்ச கடை பழைய கடை, அதனால தான் அந்த கடையில் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்வதியும் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அத்தைன்னு பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சியம்மா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, பரிசு பொருளுக்காக தானே இந்த மாதிரி நீ வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னதும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இல்லை இல்லை, அம்மாவுக்கு gift கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானே நீ இது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீனா கதவு திறந்துன்னு வராங்க. அவங்க அந்த செயின், வளையல், கம்மல் எல்லாமே போட்டிருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே மனோஜுக்கும் நம்ம இவங்களுக்கும் அப்படியே அள்ளு கிளம்புது. அப்படியே மனோஜ் விஜயா பின்னாடி நிற்கிறாரு. அப்புறம் எல்லாரும் போயிடுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இப்போ தான் லட்சணமாக இருக்கே, இன்னும் சூப்பராக இருக்கே, நகையெல்லாம் போட்டதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாராட்டுறாங்க. அப்புறம் இவங்க அம்மா என்னம்மா இது, இவ இந்த மாதிரி நகை போட்டு வந்திருக்கா, அது கவரிங் நகை தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏய் அதெல்லாம் தெரியாதுடா, நீயே காட்டி குத்துறாதடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க. இல்லைம்மா, பாட்டி அந்த காலத்து ஆள், அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இப்போ இவங்க பார்வதி சொல்கிறாங்க, பரவாயில்லையே, உங்கள் மாமியார் பிறந்தனால நல்ல விமர்சையாக தான் நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னதும் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை என் பிறந்த நாளில் கூட அவர் இந்த மாதிரி கொண்டாடினது இல்லை, அவங்க அம்மா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்க அம்மா பிறந்த நாள் இப்படி கொண்டாடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீனா பார்க்குறாங்க, அந்த டிவியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன ரவி இது அப்படின்னதும் டிவி அண்ணி இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஆனதும் இல்லை, பாட்டிக்கு அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க. இப்போ மீனா பார்வதி கிட்ட கேட்குறாங்க, என்ன வேலைன்ட்டு, யாருக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்போ ஸ்ருதி நீங்கள் தானே வாங்கிட்டு வந்தீங்க என்னதும், இல்லைம்மா என் பையன்தான் ஆஃபர் போட்டாங்க, அவன் தான் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இதுங்க ரெண்டுத்துக்கும் அள்ளு இல்லை, விஜயாவும் நம்ம மனோஜும் அள்ளு இல்லை, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, பாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படியே மனோஜ் அப்படியே டென்ஷனாக நடந்துகிட்டே வராரு. ரோகிணி கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும்ன்றது என்னது அப்படின்றாரு. இல்லை நீ பாட்டியோட ஸ்பெஷல் கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தானே நீ யோசிக்கிற, நீ கவலைப்படாத, நான் பாட்டிக்கு மேக்கப் போட்டு விட்ருக்கேன், நீ நவரத்ன மாலைலாம் வாங்கி வச்சுருக்க, கவலைப்படாத, நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளே சமாளிச்சுக்கிறாரு. அதுக்குள்ளே கேக்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம மீனா உடைய அம்மாவும் தங்கச்சியும் வராங்க. அவங்கள எல்லோரும் போய் கூப்பிட்டு வரவேற்கிறாங்க. அவங்க எல்லாருமே அப்படியே விசாரிக்கிறாங்க. பாட்டிக்கு அவங்க போய் இது கொடுக்குறாங்க. அப்போ விஜயா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, இதுங்க எதுக்கு வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபங்க்ஷன்னா வரதானே செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுங்க கொட்டிக்கிறதுக்குனே வருதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டு
விஜயா சொல்கிறாங்க. அப்போ பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, 80 வயசு நான் எப்படி இருக்கேன் பாரு அப்படிலாம் வந்துட்டு அவங்க சீதாவோட அம்மா கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்துட்டு ஒரு மாதிரி கனைக்கிறாங்க. உடனே திரும்பி பார்த்ததும் வந்துட்டு இருமல்லாம் சொல்லிட்டா வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு 80 வயசு, எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் வந்ததில்ல, ஆனால் வந்துட்டு இப்போவே வந்துட்டு இவளுக்கு முட்டி கால்லாம் முடிஞ்சு போச்சு போல இருக்குது அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பாட்டிக்கு வந்துட்டு சீதா வந்து விஷ் பண்ணுறா. விஷ் பண்ணதும் வந்துட்டு வந்துட்டு படிப்பு பற்றி கேட்குறாங்க. இந்த வருஷத்தோட முடிஞ்சிருது பாட்டி அப்படின்னு வந்துட்டு சீதா சொல்கிறா. அப்போ வந்துட்டு விஷ் பண்ணதும் வந்துட்டு பாட்டி வந்து ஸ்ருதிகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா விஷ் பண்ண ஏதோ சொல்லணும்னு சொன்னியே அப்படின்னதும், தேங்க்யூ ஸோ மச் சொல்லுங்க பாட்டி அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்கிறாங்க மீனா அம்மா சீதாவை. அவளும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா. அப்புறம் வந்துட்டு 80 வயசு வந்துட்டு சும்மா இல்லைம்மா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நான் 4 தலைமுறையை பார்த்துட்டேன், 5வது தலைமுறையும் நான் பார்க்கணும், எல்லாமே வந்துட்டு இந்த வீட்டு மருமகளுங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க சீதாவை, ஏன் நீ நெத்தியில் பொட்டுலாம் வைக்காம இருக்கன்னதும், சின்னதாக வச்சுருக்கேன் பாட்டி அப்படின்னு வந்துட்டு, ஒன்றுமே தெரியல, மீனை நீ போய் குங்குமம் வா அப்படின்றாங்க. மீனை குங்குமம் வராங்க. அவங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு வச்சு விட்றாங்க குங்குமம். அப்புறம் வந்துட்டு அண்ணாமலை வந்து குடிக்க தண்ணி கேட்குறாரு. போயிட்டு வராங்க, போய் எடுத்துகிட்டு வராங்க. கடகடன்னு என்ன பண்ணுறாங்க வந்துட்டு விஜயா வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு மீனாவோட அம்மாவை உட்கார சொல்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே ஒரு சேர் பிடிச்சிக்கிறாங்க. பஸ்ஸில் எல்லோரும் சீட்டு பிடிப்பாங்களா அந்த மாதிரி வந்துட்டு இவங்க சேரை பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க நம்ம விஜயா. இப்போ பாட்டி வந்துட்டு சீதாவுடைய கல்யாணத்தை பற்றி கேட்குறாங்க. சீக்கிரமாக வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு வந்துட்டு மாப்பிள்ளை பார்த்துருங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரவி என்ன சொல்லுவாருன்னா வந்துட்டு, ஆமாம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ சீதா என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, ஐயோ நான் வந்துட்டு வேலைக்கு போகணும் அப்படின்றாங்க. அப்போ வந்துட்டு, அப்போ நாங்களாம் வந்துட்டு சீக்கிரமாக மாட்டிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி மேலே கை வைக்கிறாரு. அவங்க அப்படியே இழுத்து விட்றாங்க. அப்போ வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நல்லா வந்துட்டு சம்பாதிக்கணும், அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நமக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கிட்டு அதுக்கப்புறமா எந்த மூவ் வேணாலும் பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்போ அப்படியே ஆமாம் தானே ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நமக்கு நம்ம சொந்த காலில் நின்னா தான் ரொம்ப நல்லது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு இவங்களும் வந்துட்டு அதே மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. சீதாவும் சொல்கிறாங்க, வேலைக்கு போகிறதுலாம் இருக்கட்டும், அது முக்கியம்தான், காலங்காலத்தில் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. படித்து முடித்த உடனே பார்க்க ஆரம்பிச்சிடணும், நல்ல இடமா அமையணும்ல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ விஜயா வந்துட்டு எப்படி உங்கள் பெரிய பொண்ணுக்கு அமைஞ்சா மாதிரியா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வேறு யாராவது ட்ரெயினை ஓட்டி வேறு யாராச்சும் இடிச்சாதான் உண்டு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது நல்ல நாகப்பாம்பு விஷம் போல இருக்கு. அப்புறம் வந்துட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, கொஞ்சம் கூட புத்தி இல்லைன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நான் அப்படியே அடிக்கிற மாதிரி ஓடியாராங்க. உடனே விஜய் வந்துட்டு, நான் வந்து நடந்ததை தானே சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து, உங்ககிட்ட யாருன்னா கேட்டாங்களா, நன்ன நாள் அதுவும் இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. விஜயா வந்துட்டு திட்டுறாங்க பாட்டி, இத்தனை வயசு ஆகுது, உனக்கு என்ன பேசணுன்னே உனக்கு தெரியலையா, இன்னைக்கு நல்ல நாள், அதுவுமா இந்த மாதிரி எதுவும் இது பண்ணுற வேலை வச்சுக்காத, வாயை மட்டும் கம்முனு இரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, நீங்கள் எதுவும் மனசில் நினச்சிக்காதீங்க, சீதாவுக்கு வந்துட்டு நல்ல இடமா பார்க்குறேன், நானே வந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா வந்துட்டு சீதா வந்து படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு நகையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோம், அப்போ தான் அவருக்கு நல்ல இது கிடைக்கும், அப்போ தான் போகிற இடத்துல வந்துட்டு மரியாதை வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைன்னா வந்துட்டு ஒன்றும் இல்லாத வீட்டில் இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு குத்தி காட்டுவாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை தான் சொல்கிறா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. தெரியுதுன்னு சொல்லி விஜயா சொல்லுது. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, எல்லா மாமியாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கம்மா, சிலது தான் ஒண்ணும் கெட்ட மாதிரி இருக்குங்க, அப் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நல்ல இடமா சீதாவுக்கு அமையும் அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு, இப்போவும் உன்னை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரியுது நீ கம்முனு இரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ பாட்டி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, நான் முத்துக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க, உனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு வந்து
இவரு வந்து ரவி வந்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, பரவால்ல அந்த பையன நெனச்சா தான் எனக்கு பயமா இருக்குது. இந்த வாயாடிக்கிட்ட மாட்டின்னு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படணும்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. இந்த வாய் பேசுற பொண்ணுங்கனாலே டேஞ்சர் தான் அப்படின்னு வந்துட்டு ரவி வந்து சீதா வந்து கலாய்க்கிறாரு. அப்போ வந்துட்டு சீதா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "ஸ்ருதி இது வந்து என்ன சொல்ற மாதிரி இல்லையே!" அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு, "இல்ல, இல்ல ஸ்ருதி நான் வந்து அவ்வளோதாம்மா சொல்றேன். அவ்வளோதான் சொன்னேன். நான் வந்துட்டு அவ என்ன திருப்பி விட்றா" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, "சீதா நீனா வந்துட்டு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இவள மாரி எவன்ட்டயும் மாட்டிக்காத" அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த கிளாஸ வந்துட்டு தட்டி விடுறாங்க. "என்னம்மா ஜூஸ இப்படி கொட்டிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. இப்போ வந்துட்டு ஆ விஜயாவும், பார்வதியும் பேசிக்கிறாங்க. நல்ல வேளை எனக்கு இன்னொரு பையன் இல்ல. இல்லன்னா இவள வந்துட்டு அவனுக்கு கட்டி வச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கிட்டு இருப்பாரு." அப்படின்னு வந்துட்டு விஜயா சொல்லுது. அதுக்கு பார்வதி வந்துட்டு, "ரவி மூலியமா அது நடக்க வேண்டியது மிஸ் ஆயிருச்சு." அப்படின்னு வந்துட்டு சொல்லுது விஜயா. பார்வதி சொல்லுது. அப்ப விஜயா என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு, "பாரேன் எப்படி வந்துட்டு ஒரு கல்யாணம் ஆன ஆம்பளைகிட்ட எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறா பாரேன். இதுங்க குடும்பமே இப்படிதான் போல இருக்கு." அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து சொல்லுது. இப்ப வந்துட்டு மீனாவோட அம்மா வந்து கேட்குறாங்க, "எங்கம்மா மாப்பிள?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க பாவம். அவங்களுக்கு தான் தெரியாதுல்ல. இப்ப வந்து மனோஜ் வந்துட்டு ரோகிணி கிட்ட வந்து சொல்றாரு. "ரோகிணி பாட்டி சொன்னத கேட்டல்ல?" அப்படின்னு வந்து கேட்குறாரு மனோஜ். "என்னது?" அப்படின்னதும் வந்துட்டு, "பாட்டி சொன்னாங்கல்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல" அப்படின்னதும் வந்துட்டு, "எப்படி?" அப்படின்னதும், "ஏன் எப்படின்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு கேட்குறாரு. வந்துட்டு, "அன்னைக்கு தான் நான் வந்து உன்னை வந்துட்டு மேரேஜுக்கு கூப்பிட்டேன் நீ வரல" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்போ வந்துட்டு, "பரவாயில்ல நீ வராதும் நல்லது தான். வந்துட்டு 1,00,000 ப்ராஃபிட் பார்த்தல்ல, இதேமாரி திரும்பவும் நடந்தா நல்லது தான்." அப்படின்னதும், "திரும்பவுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பலூனை ஒடிச்சிடுறாரு. இப்போ அண்ணாமலை கேட்குறாரு, "என்னடா பார்த்துடா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. இப்போ அதுக்குள்ளே திரும்ப வந்துட்டு பலூன்லாம் கட்டிட்டு இருக்காங்க. சீதா தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. இவரு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு ஸ்ருதியோட அம்மா வராங்க. உடனே விஜயா, "வாங்க வாங்க வாங்க சம்மந்தி" அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. இவங்க ஸ்ருதியோடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. எனக்கு தெரியும்ப்பா" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வாழ்த்து சொல்கிறாங்க. சீதாவோட அம்மா வந்து கூப்பிடுறாங்க. "நீங்க வாங்க உட்காருங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. "நான் பேசிகிட்ருக்கேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, "ஏம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் தனியாக வரீங்க வந்துட்டு தனியாவே வரீங்க?" அப்படின்னு கேட்டதும் வந்துட்டு, உடனே விஜயா வந்து கவுண்டர் போடுது. "ஏங்க அவர்னா ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. அவருக்கு 1000 வேலை இருக்கும். எங்கெங்க போறாரோ. கம்முனு இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டின்னு போயிடுது. "வாங்க உட்காருங்க" அப்படின்ட்டு. மீனா வந்துட்டு ரோஸ் மில்க் எடுத்துன்னு வந்து குடுக்குறாங்க. அப்படியே வந்து பாக்குது. அப்புறம் பாட்டி வந்துட்டு மீனாவோட அம்மாவ வந்துட்டு விசாரிச்சுட்ருக்காங்க. வியாபாரத்த பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, "ஆடி மாசம் வந்துருச்சு. வந்துட்டு மாலைலாம் போவாது. ஆனா கோயிலுக்கு கட்டுறது மட்டும் போகும்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஆனா இப்போ வந்துட்டு சுதா வந்து கவனிச்சுட்டாங்க. ஸ்ருதியோட அம்மா வந்து மீனா வந்து இந்த நகை போட்டிருக்கிறத கவனிச்சுட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்போ. இப்போ வந்துட்டு சீதா வந்துட்டு ஒரு பலூன் உடைச்சிடுறாங்க. உடைச்சதும் வந்துட்டு ரவி வந்து ரவிய கேட்குறாங்க, "என்ன நீ நல்ல பலூன் வாங்க வேண்டியது தானே?" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு, வந்துட்டு இதுக்கு ஒரு பலூனுக்கே இப்படி சொல்றியே" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "உன்னெல்லாம் எப்படி தான் வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க போறானோ தெரியல" அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு அப்படியே விளையாடிட்டே ஓடுறாங்க. இங்க வந்துட்டு விஜயா வந்து சொல்லுது, "ஐயய்யோ! பாரேன் எப்படி விளையாடுறா பாரேன்" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சம்மந்தி வேற கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு போறாங்க. போம்போதே வந்துட்டு ஆ ஸ்ருதியோட ரூம் ஸ்ருதியோட ரூம் கிட்ட போயிறாங்க. ஸ்ருதி ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. "என்ன பண்ணிட்டுருக்க நீ?" அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப விஜயா வந்துட்டு, "ஐயோ! இப்ப பாரு ஸ்ருதிக்கு கோவம் வருது. இந்த மாரி வந்துட்டு கோவப்படுவா" வந்துட்டு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு இவுங்க வந்து கேட்குறாங்க. கேட்டாங்கல்ல, அப்ப ரவி என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, "இல்ல இவ தான் என்ன அடிக்க வந்தா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்ப சீதா என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு கல்யாணம் ஆனா அந்த பையன் ஓடிருவான்னு சொல்றான்" ஸ்ருதின்னதும், "அதுக்கு இப்படி தான் அடிப்பியா? இப்படி அடிச்சா எப்படி வலிக்கும் அவனுக்கு? நல்லா செமத்தியா அடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஆ ரவிய வந்து அப்படியே வந்துட்டு அடிச்சுக்கிட்டு தொரத்துறாங்க. இங்க வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டாங்கல்ல, அவங்க அம்மாவ போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் 3 பேரும் வந்துட்டு நிக்க வச்சு, "என்ன குழந்தைங்க மாரி விளையாடுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு
மனோஜ் வந்து கேட்குறாரு. அப்போ வந்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க, "என்ன இவர் மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி மிரட்டுறாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "எஸ் சார்" அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு இவங்க 2 பேரும் திரும்ப வந்து அடிச்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு ஓடிடுறாங்க. அப்போ வந்துட்டு மீனா வந்து வராங்க. சுதா வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. "என்ன முத்துவை காணோம்" அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்னாச்சுன்னதும், அவர் சவாரிக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "இன்னைக்குமா?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. அப்போ வந்துட்டு, "இப்படி நல்லா வேலை செஞ்சுமே வந்துட்டு ஒரு தங்க நகை கூடவா உனக்கு வாங்கி தரல?" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. "ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு?" சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "ஏன் நீ போட்டுன்னு இருக்குது கவரிங் நகை தானே?" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே பெஜாராயிடுறாங்க மீனா. அப்படியே வந்துட்டு விஜயாவுக்கு வந்துட்டு ஷாக் ஆகிடுது. விஜயாவும் மனோஜ் அப்படியே மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. ஏன்னா சீதாவுக்கு வர இந்த விஷயம் தெரியும்ல. சீதாவும் பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு மாத்துனதே சம்மந்தி தான். சம்மந்திகிட்ட வந்து இது பண்ணுது. வந்து இப்போல்லாம் வந்துட்டு கவரிங் நகைலலாம் வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. அப்போ வந்துட்டு இந்த கவரிங் நகைய வந்துட்டு போட்டிருக்க. இப்போ வந்துட்டு சுதா வந்துட்டு கேட்டுட்டே இருக்காங்க. "ஏன் வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்து நீங்க கவரிங் நகை தான் போட்டீங்களா? நீ கவரிங் நகை தான் போட்டிருக்க" அப்படின்னது வந்துட்டு மீனா வந்துட்டு, "இல்ல நாங்க ஏன் கவரிங் நகை போட போறோம்? எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க செஞ்சிருக்கோம்னு" சொல்லிட்டு மீனாவோட அம்மாவும் சொல்றாங்க. அப்போ வந்துட்டு, "இல்ல பார்த்தாலே தெரியுதே இவ வந்துட்டு கவரிங் நகை தான் போட்டிருக்கா. வந்துட்டு நான் என்ன இதுவா நம்மளும் எல்லாம் சொந்தம் தானே. என்கிட்ட ஏம்மா மறைக்கிற?" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ உடனே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் அல்லுல அப்படியே 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 இதுவாயிடுதுங்க. இல்ல வந்துட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணி போட்டிருப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பாட்டி வந்துட்டு, "ஏன் என்ன மீனா வந்துட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன் அவள் வந்துட்டு நகையே போடக்கூடாதா?" அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, ஒரு பிரச்சனையினால வந்துட்டு மீனா வந்துட்டு நகையை கழட்டி விஜயா கிட்ட கொடுத்துருந்தா. இன்னைக்கு தான் வந்துட்டு அந்த நகையை வாங்கி போட்டிருக்கா. அதனால இவ்வளோ நாள் நகை போடாததுனால இப்போ திரும்ப போட்டதுனால உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தோணுது அப்படின்னு வந்துட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. இல்லை நான் வந்துட்டு எனக்கு வந்து தெரியும், அது பார்த்தாலே தெரியுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இல்லை அவங்க பார்த்தா தெரிஞ்சிருமா அப்படின்னு வந்துட்டு பாட்டி வந்து சண்டைக்கு வராங்க. ஆனால் அவங்களுக்கு நடந்த விஷயம் தெரியாதுல்ல. நான் தான் போய் வாங்கினேன். இப்போ என்ன அதுக்கு வந்துட்டு பில்லு காட்டணுமா தங்க நகைன்னு சொல்லிட்டு, என்ன பார்த்தா உரசி பார்க்கணுமா, தங்கத்தை உரசி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கோவப்படுறாங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்துட்டு உங்களோட வச்சுக்கோங்க. இப்படி பப்ளிக்கில் கேட்டாக்கா அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு மீனா வந்துட்டு தப்பாக நினச்சிக்காதம்மா நான் இப்படி கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுதா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு, "ஆமா நீ அவங்க எது போட்டிருந்தா உனக்கு என்னம்மா, நீ வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு இவங்க வந்துட்டு சொல்கிறாரு, "அவங்க எதனா சொன்னாக்கா நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு அவங்க கவரிங்னு சொன்னது தான் எனக்கு வந்துட்டு சங்கடமாக இருக்குது. நீ கூட்டிகிட்டு போம்மா" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் மீனாவுக்கு தெரியும்ல, அவங்க சைலண்ட்டாக போகிறாங்க. பார்வதி திரும்பி திரும்பி பார்க்குது மீனாவை. இப்போ நல்ல வேலை உரசி பார்த்துடுவாங்களோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன், நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து விஜயா வந்துட்டு கிள்ளி கிளி கொடுக்குது. பாவம் மனோஜுக்கு இங்கே முடியல, தாழ முடியல. பாவம் எப்படா மாட்டிப்போமோன்னு வந்துட்டு பயத்துலேயே நிற்கிறான் மனோஜ். இப்போ கேக் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. வந்துட்டு கூப்பிட்றாங்க. மனோஜ் வந்து கூப்பிட்றாரு, "வாங்க பாட்டி கேக் வெட்டலாம்" அப்படின்னு வந்துட்டு. "இன்னும் முத்து வரல" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனாவை கேட்குறாங்க, "ஃபோன் பண்ண வேண்டியதானமானதும் தெரியல" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ விஜயா வந்துட்டு, "அவன் எங்கே வரப்போகிறான், அவன் நீச்சல் அடிச்சு தான் வருவான். வந்துட்டு இன்னும் அதுக்கு டைம் வரல" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் எதனா கிஃப்ட் வாங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. எதனா பிளாட்ஃபார்ம் கடையில் 500 ரூபாய்க்கு வாங்க போயிருப்பாரு அப்படின்னதும், "உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்கன்னு" சொல்லிட்டு மனோஜை வந்துட்டு மீனா கண்டிக்கிறாங்க. "இப்போ எதுக்கு வந்துட்டு நீங்கள் அவரை வந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியுமா, அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு மீனாவை கேட்குறாரு, "ஃபோன் பண்ணுமானதும்", இல்லை அவர் வந்துட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, சார்ஜ் இல்லை போல இருக்குது, சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொன்னதும் வந்துட்டு அவங்க வந்துட்டு, "அவன் கண்ட கடைக்கு போய் ரீசார்ஜ் பண்ணின்னு இருப்பான், அவன் எங்கேருந்து வருவான்" அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு, "வாங்க பாட்டி நம்ம போய் கேக் வெட்டலான்னதும் கையை தட்டி விட்டுறாங்க மனோஜ் கையை பாட்டி. "பிறந்த நாள்னா என் கூடவே இருப்பான், ஆனால் இன்னைக்கு காணோம், வந்துடுவான், நான் வெயிட் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, "சரி அப்போ ஓகே, அப்போ நம்மலாம் வந்துட்டு பாட்டிக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, "அதுக்கும் அவன் வந்துட்டுமா?" அப்படின்றாங்க. அப்புறம் விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, "எல்லாத்துக்கும் அவன் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா போதும்மா. இப்போ அவன் அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தான் உங்களுக்கு கிஃப்ட் குடுக்க போகிறாங்க. அவன் வெறும் கையோட தான் வரப்போகிறான்" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்ப அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, "நீ சும்மா எதுவும் சொல்லாத, வாய மூடு, அவன் வந்துருவான்" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு மனோஜ் வந்துட்டு ரோகிணியை கூப்பிட்டு, "என்னோட கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு தேடி நான் வாங்கினேன்னு" சொல்லிட்டு நவரத்ன மாலையை வந்துட்டு போட்டு விடுறாங்க. அப்புறம் வந்துட்டு ரோகிணி வந்துட்டு சொல்கிறாங்கல்ல, "பாட்டி நான் வந்து உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணி விட்டேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.